பட்டய கருக்கிக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவரானார்கள். யுத்தத்தில் வல்லவரானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். கீழே வாசித்தீங்கன்னா பெண்கள் தங்களை சாக கொடுத்தவர்கள் எல்லாம் உயிரோடு, அப்படி அந்த லிஸ்ட் அப்படியே பெருசாகும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. பவுலடிகள் எபிரேய பட்டணத்துக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி பவுலடிகள் புறஜாதிகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். ஆமென். பவுலடிகள் யூதர்களுக்காக அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் அல்ல. பவுலடிகள் புறஜாதிகளுக்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புத பாத்திரம். அதனாலதான் எல்லா தேசத்துக்கும் போனார் பாருங்க. ஆமென். நான் கிரேக்கனுக்கு கிரேக்கன்கிறாரு, யூதனுக்கு யூதன்கிறாரு. நான் கிரேக்கனுக்கு கிரேக்கன், யூதனுக்கு யூதன்கிறாரு. எந்த இடத்துக்கு போனாலும் நான் அவர் தான் அப்படிம்பார். பரிசேயர்களை பார்த்தா நான் பரிசேயன் தான் அப்படிம்பார். ஆமென். சதுசேயரை பார்த்தா உங்களுக்கு என்ன நம்பிக்கை? ஆமென். 9ல் ஒத்து போவார், 1 ஒத்து போக மாட்டார். சதுசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லை. பவுலடிகள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ள மனுஷன். ஆமென். அப்படி எல்லா தேசங்களுக்குள்ளும் கலக்குனாரு. எதன் அடிப்படையாக, எதை டூலா எடுத்து கையில வச்சிருந்தாரு தெரியுமா? விசுவாச பிரமாணத்தை. ஆமென். நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கியாராய் இருந்த ஒரு காலகட்டத்தில் நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கியாராய் இருந்த பவுலடிகள் ஆமென் கிறிஸ்துவின் சத்தத்தை தமஸ்குவிலே சந்தித்த பொழுது, கிறிஸ்துவின் சத்தத்தை தமஸ்குவிலே கேட்டு ஆமென் தன்னுடைய கண்களில் இருந்த செதில்கள் அனனியா தீர்க்கதரிசியின் மூலமாக எடுக்கப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு அரேபியாவிலே தன் ஊழியத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கழிச்சு தான் எருசலேம் பட்டணத்துக்குள்ளே வராரு. ஆமென். எருசலேம் பட்டணத்துக்குள்ளே வந்து யாரை பார்க்கிறாரு? ஆமென். சீசர்களை சந்திக்கிறார், பேதுருவை சந்திக்கிறாரு. அடுத்து சீசர்களை பார்த்து தன்னை யாருன்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் நடுங்கிதான் இருக்காங்க. ஐயோ நீயா அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க. ஆமென். ஆனால் பவுலடிகள் கைகளிலே எடுத்த அந்த டூல் என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம். நியாயப்பிரமாணத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த பவுல், சட்ட திட்டங்கள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த பவுல், ஆமென், லீகலிசம், ஆமென், பெரிய நம்பிக்கை. பேப்பரும் கையுமா தான் இருப்பார். ஆமென். பேப்பரும் கையுமா தான், சட்ட புஸ்தகமும் கையுமா தான் இருப்பார். கேஸ் புக்கோட தான் சுத்துவார். அப்படி இருந்த ஆளு தமஸ்குல ஆமென் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே நீர் யாருன்னு நேரடியாக ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா இல்லையா அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. அதை கேட்டு மனம் திரும்பி மனம் மாறி ஆமென் கண்களில் பெரிய வெளிச்சம் உண்டாகி கையிலாக கொடுக்கிறவனாய் கீழே விழுந்து எழுந்து ஆமென் நேரு வீதியில் ஒரு வீட்டில் தங்க வச்சு அனனியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி கண்களை சொஸ்தமாக்கின உடனே ஆமென் சில காலம் அங்கே தங்கி இருந்து துரிதமாய் புறப்பட்டு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தான் அப்படின்னு இருக்கு வசனம். அல்லேலூயா. இந்த பவுலடிகள் எபிரேய பட்டணத்துக்கு எழுதுறாரு. 11வது அதிகாரத்தில் ஒரு விசுவாச பட்டியலை குவிக்கிறார். அங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்திக்காக கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினால உங்க முன்னாடி இதை பிரசங்கிக்க ஆமென் தகுதியற்ற என்னையும் தேவன் இந்த இடத்துல நிறுத்தினதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கவனிங்க. ஆமென். அநேக நேரத்தில் நம்ம விசுவாசத்தில் பயங்கர வீழ்ச்சி, அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தில் பயங்கர விழுகை, அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசத்திற்கு அர்த்தமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆமென். தேவன் பேர்ல ஒரு நம்பிக்கையே நமக்கு வராது. பாருங்களேன், ஆண்டவர் மேல ஒரு விசுவாசமே வராது. எதை பார்த்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்தை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, ஆமென், சில மனிதர்களை பார்த்தா நமக்கு விசுவாசமே வராது. பார்த்துருக்கீங்களா? சில ஆள்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவ்வளோதான், தொலைஞ்சது உங்க விசுவாசம். ஐயோ நீங்க வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து உப்பு மிளகாய் நீங்க சுத்தி தான் ஆகணும். ஆமென். முடிஞ்சது நீங்க 1000 ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர், நீங்க 1000 ஜெபம் பண்ணலாம். நீங்க பீரோ வந்து நீங்க இந்த சைடு வைங்க. இன்னைக்கு இந்த வீட்டை நான் மாத்திரவா? மாத்தவே மாத்த வேண்டாம். எதுக்கு மாத்துறீங்க? கர்த்தர் தந்த வீட்டை நீ எதுக்கு மாத்தணும்? இந்த வீட்டை நான் மாத்திரவா? தேவையே கிடையாது. வீட்டை சுத்தம் பண்ணணும். சொல்லுங்க. வீட்டை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்துட்டு உடனே பாஸ்டர் இந்த வீடை மாத்திரல, கொஞ்ச நாள் வீடு மாத்தி இருக்கலாம். வீடு மாத்தி இருந்தா நான் சொல்றேன் உங்களை மாத்திக்கங்கிறேன். ஆமென். நம்மளை மாத்திக்கணும். வீடை மாத்தி என்ன பிரயோஜனம்? 10-30 லட்சம் ரூபாய் கொடுத்து கட்டி வீடை மாத்தி என்ன பிரயோஜனம்? We have to change ourselves. ஆமென். அவ்வளவுதான்.
ஹalleluya. வெரி சிம்பிள். நம்மள நாம மாத்திக்கிட்டா வீடு மாறிடும். ஆமென். வீடு அழகாயிரும், அற்புதமாயிரும், மாளிகை ஆயிரும். இசைவினைப்பான மாளிகையாய் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திரணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. யாரெல்லாம் நம்மை மாற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமோ விசுவாசத்தின் வேரை பார்க்க முடியும். ஆமென். விசுவாசத்தின் விளைவுகளை பார்க்க முடியும். விசுவாசத்தின் விளைவுகளை பார்க்க முடியும். ஆமென் தானா? ஹalleluya. விலையேற பெற்ற விளைவுகள், விசுவாசத்தினாலே நம் விலையேற பெற்ற விளைவுகளை இந்த வேத புஸ்தகத்தில் சிதறி கிடப்பதை நம்மால காண முடியும். ஹalleluya. சொல்றார், என்ன எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை என்ன செஞ்சாங்களாம்? ஜெயித்தார்கள். அப்ப விசுவாசத்தினால எதை செய்யலாம்? ராஜ்யங்களை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்கலாம். ஆயி பட்டணத்தை எப்படி ஜெயிச்சாங்க? சீரியாவை எப்படி ஜெயிச்சாங்க? நேபுகாத் நேச்சார, கோலியாத்த, ஆமென், பெலிஸ்தியர, மீதியானியர, ஆமென், எப்படி ஜெயித்தாங்க? ஆண்டவர் சொன்னாரு, அதை நம்புவாங்க, அதை விசுவாசிப்பாங்க, ஜெயிப்பாங்க. ஆமென். ஹalleluyaவா. கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை அப்படியே நிறைவேற்றுவாங்க, கைக்கொள்வாங்க, ஜெயிப்பாங்க. ஆமென். இதுதான் இதைத்தான் பவுலடிகள் கொண்டு வந்து அங்க லிஸ்டா மாத்துறாரு. அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை எதனாலே? ஆமா, விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள். சில நேரம் விசுவாசத்தினால நீதியை என்ன செய்ய முடியாது. பாஸ்டர் இப்படி பண்ணோம்னா நம்ம பகையாயிருவோமே, அதனால கொஞ்சம் இப்படி மாத்தி பண்ண வேண்டாம். நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு நீதியை மட்டும் என்ன செய்யுங்க? நடப்பிக்கணும். நீதியை நடப்பி வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். ஹalleluya. எதனால பெற்றாங்களாமா? விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை என்ன செஞ்சாங்களா? பெற்றார்கள். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே 34. ஆமென். விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். உக்கிரத்தை என்ன பண்ணாங்க? அவித்தார்கள். நாங்கள் விசுவாசிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் இதான் விசுவாசம். ஹalleluya. இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க எங்களுக்கு என்ன இல்ல, அவசியம் கிடையாது. ஆமா, இதான் விசுவாசம். பாருங்க, அக்கினியின் உக்கிரங்களை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். விசுவாசத்தினாலே பட்டய கருக்குக்கு தப்பினார். விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவரானார்கள். விசுவாசத்தினால யுத்தத்தில் என்ன செஞ்சாங்களா? யோசபாத் எந்த கம்பும் தடியை எடுத்துட்டு போனாரு. ஆண்டவர் சொன்னாரு, யுத்தத்துல நிக்கும் போது ஒரு மனுஷன் சொல்றாரு, நீ சண்டை போட, இன்னைக்கு உன் துப்பாக்கி ஆன் பண்ணிடாத, இன்னைக்கு ஈட்டிய அம்ப தொடுக்காத, அப்படியே நில்லு. என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்படியே யூதா எங்க நிக்கிறான்? யூதா எங்கேயாச்சும் பின்னாடி நிப்ப ஆண்டவரே. அவனுக்கும் யுத்த களத்துக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கும் சண்டைக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கும் பாவம், அவன் இவ்வளவு பெரிய மகா பெரிய காரியத்துக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அப்படியே நில்லுங்க, யூதாவை முன்னாடி அனுப்புங்க. ஆமென். யூதா பார்த்தா சத்தம் போடுறது, யூதா எங்கேயோ பாளையத்துக்கு பின்னாடி நிக்கிறான். பாவம், அவன் பாவம் கொயர்ல நிக்கிறவன், பாட்டு பாடுவான், ஆசரிப்பு கூடாரத்துல லேவிக்கு உறுதுணையா இருக்கிறவன். ஆமென். ஹalleluya. இப்ப யூதாவை கூப்பிட்டாச்சு, யூதா பாடுறான். ஆமென். எதிரிகளின் பாளையத்துல பெரும் சத்தம் உண்டாகுது. எதிரின் பாளையத்துல பெரும் சத்தம் உண்டாகுது. என்ன சத்தமாமா? அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். That is called faith. Hallelujah. That is called faith. Amen. Amen சொல்லுங்க. அதுதான் faith. Amen. பாட்டு பாடுனா யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா? ஆமா, பாடிதான் ஜெயித்தார்கள். அதான் யுத்தத்தில் வல்லவரானார்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நடந்த யுத்தத்திலேயே அற்புதமான யுத்தம் அதுதான். Hallelujah. ஆண்டவர் முன்னாடி நாளே சொல்றாரு, இந்த யுத்தத்தை ஏன்ட்ட விட்டுருங்கிறாரு. இந்த யுத்தம் என்னுடையது. ஆமென். இந்த யுத்தம் என்னுடையது. இந்த பாட்டு ஏன்ட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். Hallelujah. வேலையை பிரிச்சுக்கிறோம் இல்லையா? அதுபோல் அன்னைக்கு ஆண்டவர் வேலையை பிரிச்சுக்கிட்டாரு. நீங்கள் இந்த பாவண்டா ரொம்ப பயங்கரமாக வேலை பார்த்துட்டீங்க, எங்கே போனாலும் அடிதடி சண்டை, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, டேக் ரெஸ்ட். ஆமென். டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் யுத்தத்தில் நிற்கிறாரு. அவருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அந்த யுத்தத்தை ஜெயிக்க ஒரு குரூப் தேவைப்பட்டுச்சு. எந்த குரூப்பு? யூதா, பாட்டு பாடுற குரூப் தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் லிஸ்ட்ல கொண்டு வர்றார். அவர்கள் யுத்தத்தில் விசுவாசத்தினாலே வல்லவரானார்கள். அந்நியருடைய சேனைகளை என்ன பண்ணாங்களா? முறியடித்தார்கள். சோ ஆமென். விசுவாசத்தின் விளைவுகள் விலையேற பெற்றது. சொல்லுங்க, நான் சொன்ன வார்த்தையை, விசுவாசத்தின் விளைவுகள்
விலையேற பெற்றது. விலையேற பெற்ற விளைவுகளை இந்த வேதம் ஏகமாய் சுமந்து நிற்கிறது. அல்லேலூயா. விலையேற பெற்ற விளைவுகளை, விசுவாசத்தினாலே ஏற்பட்ட விலையேற பெற்ற விளைவுகளை, விலையேற பெற்ற ரிசல்ட் வேத புத்தகம் முழுவதும் சிதறி கிடக்கிறது. ஆதியாகமம் 15:6 ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசம் என்கிற வார்த்தை முழு வேதத்திலும் 500க்கும் மேற்பட்ட தடவை பேசப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதியாகமம் 15:6 ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசம் என்னும் வார்த்தை வேத புத்தகத்திலே 500க்கும் மேற்பட்ட முறை பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ சில விளைவுகளை, ஒரு 4 காரியத்தை உங்க முன்னாடி வச்சுட்டு செய்தியை முடிக்க போறேன். ஆமென். இந்த விசுவாசத்தினாலே ஏற்பட்ட அற்புத விளைவின் ஒரு நிறைய இருக்கு. ஆமென். அதான் சொல்றேன்ல, 500க்கும் மேற்பட்ட தடவை பேசப்பட்டிருக்கு விசுவாசங்கிற வார்த்தை. சம்பவங்கள், விசுவாசத்தினாலே நடந்த சம்பவங்கள் 500க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த கடைசி நாட்களின் ஆரம்பத்தில் இருக்கிற நாம், ஆமென், கற்றுக்கொள்ள வேண்டிய, விசுவாசத்தினாலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. முதல் விசுவாசம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். விசுவாசம்னா என்னதியா? விசுவாசம் வாட் இஸ் ஃபெய்த்? நம்பப்படுகிறவைகளின் நான் சில வசனங்களை ஞாபகப்படுத்திடுறேன், கவனிங்க. விசுவாசம்னா என்னதாமா? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய். அப்ப எதை நம்பி இருக்கீங்களோ அதுல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஆமென். ஜெயிப்பார் பாஸ்டர். யாரு? யார் வேணாலும் ஜெயிக்கட்டும். ஆமென். ஜெயிப்பார் பாஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயிப்பார். சொல்லுங்க. ஆமென். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். அப்படின்னா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. பாருங்க, இந்த வீடு உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டை பார்த்தேன். இந்த வீடு உருவாகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் சாயங்கால வேளையில் அந்த இடத்துல நின்று நான் வீட்டை பார்ப்பேன். ஆமென். இதான் என் வீடு அப்படின்னு பார்ப்பேன். சொல்லுங்க. காணப்படாதவைகளின் நிச்சயம். தட் இஸ் கால்டு ஃபெய்த். இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருந்தால் கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்துட்டாரு. ஒருவேளை நீங்கள் போராட்டத்தில் இருந்தால் என் தேவன் என் போராட்டத்தில் எனக்கு விடுதலை தந்துட்டாரு. ஒருவேளை மனத்தாங்கல் இருந்தால் என் தேவன் எனக்கு சமாதான காரணமாக இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் பல பாதைகளை கடந்து போகிற, ஆமென், மனிதர்களா மனுஷியாய் நீங்கள் இருந்தால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இதுவும் கடந்து போகும் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தின் விளைவு விலையேற பெற்றது. சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் விளைவு, உங்கள் விசுவாசத்தின் ரிசல்ட் விலையேற பெற்றது. ஏன்னா நம்ம ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய தூய ரத்தத்தினால கழுவப்பட்ட, ஆமென், அந்த அனுபவம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் அனுபவம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார்? நான் அடிக்கடி சாத்தான் சொல்லுவான், நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படிமா. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? சில நேரம் நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படிமா சாத்தான் காதில் சொல்லுவான், நீ எல்லாம் ஒரு ஆளு. ஆமென். நான் எனக்கெல்லாம் பல முறை, ஆமாம், நீ எல்லாம் ஏண்டா அப்படிமா. நான் சொல்லுவேன், ஏண்டா? ஆமென். போடா போண்டா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஏண்டா? அவன் சொல்லுவான் பாருங்க, ப்ரேயரில். அதுவும் என்னைக்கு ஃபாஸ்டிங்னு முடிவு பண்ணி ஒரு 3 நாள் உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்மளை ஜெபத்துக்கு ஆயத்தப்படுத்தும் போது அப்படி முதல் நாள் வந்து சொல்லுவான் பாருங்க, அப்படியே கண்ணை மூடி அந்நிய பாஷையில் உட்காந்துருக்கும்போது சொல்லலாம், ஆமென், ஏண்டா நீ எல்லாம் ஜெபம் பண்ணி, நீ எல்லாம் உபவாசம் இருந்து, நீ எல்லாம் அப்படிமா. ஆமென். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லணும், ஏ சாத்தானே, உன் வால் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கு, உன் வால் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கு. தலையை என்னைக்கோ நசுக்கிட்டார். உயிர் இல்லை, செத்த பாம்பு. உயிர் கிடையாது, செத்த பாம்பு. எப்போதும் வால் என்ன செய்யும்? ஒரு அரை மணி நேரம் முறுக்கிட்டே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தலையை அடிச்சுட்டு விட்டு பாருங்க. நான் எப்போதுமே பாம்பு அடிக்கிறது முந்தா நேரத்து கூட அடித்தேன் படிக்கட்டில். தலையை நசுக்கிடுவேன், தலையை நசுக்கிட்டு அப்படியே விட்டுருவேன். அது ஒரு அரை மணி நேரம் இப்படின்ட்டு, பார்த்துருக்கீங்களா? இப்படின்ட்டே இருக்கும். அப்புறம் ஆஃப் ஆயிரும். அப்புறம் ஆஃப் ஆயிருமா? இதுதான் நடந்துச்சு சிலுவையில். தலை என்ன பண்ணாரு? அப்படிதான் சொல்லியிருக்கு. தலை, அவனுடைய தலை என்ன பண்ணிட்டாராம்? நசுக்கிட்டாரு. இப்போ நம்மகிட்ட ஆட்டுறது என்னது? அப்போ என்ன சொல்லணும்? வாலாட்டாத. என்ன சொல்லுவோம்? ரொம்ப வாலாட்டாத. ஆமென் சொல்லுங்க. தலையில் மிதிச்ச எனக்கு வாலையும் மிதிக்க தெரியும். தலையில் மிதிச்ச எனக்கு வாலையும் மிதிக்க தெரியும். ஏதோ செத்துட்டியேன்னு விட்டுட்டேன், செத்துட்டியேன்னு விட்டுருக்கேன். அப்படிதான் ஆண்டவர் பார்த்துருப்பாரு. இல்லையா? செத்துட்டியேன்னு விட்டுருக்கேன், நீ மறுபடியும் என்ன செய்கிற? வாழை என்ன செய்யும்? கொஞ்சம் நேரம். அப்போ நீங்கள்
ஜெபத்தில் உட்காரும்போது சொல்லணும். உங்க விசுவாசத்தில் குறைச்சல் வரும்போது, நீங்க பலவீனப்படும் போது, விசுவாசத்தில் பலவீனப்படும் போது, உங்க நம்பிக்கை தடுமாறும் போது, கவனிக்கிறீங்களா? ஆமென். உங்க நம்பிக்கை தடுமாறும் போது, நீங்க பலவீனப்படும் போது, விசுவாசத்தில் பலவீனப்படும் போது சொல்லணும், ஏ சாத்தானே உன் தலை நசுக்கப்பட்டிருக்கு, ஏ சாத்தானே உன் தலையை சிலுவையில் அவர் நசுக்கி எடுத்திருக்கிறார். சும்மா வாலாட்டுறதுக்கே இவ்வளவு பிரச்சனையா உனக்கு? வாலாட்டுறதுக்கே நமக்கு பாருங்க எவ்வளவு பிரச்சனைன்னு. எவ்வளோ மனமுறிவு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ துன்பம், என்னைய வாலாட்டுறதுக்கே. ஆமே. அவருக்கு நசுக்க முடியாதா? அவருக்கு நசுக்க முடியாதா? ஏன் விட்டாரு சொல்லுங்க. நல்ல யோசனை பண்ணி பதில் சொல்லணும். ஏன் விட்டாரு? ஒன்றும் வேண்டாம். இப்போ இன்னைக்கு மத்தியானம் ஒரு பாம்பு அடிப்போம், நான் தலையை அடிச்சு போட்டுறேன், எல்லா பயலும் சேர்ந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? அதை நோண்டிக்கிட்டே இருப்பான். நம்ம நோண்டணும்னு சொல்லி தான் விட்டுருக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நம்ம தலையை நசுக்கிட்டு அவர் விட்டுட்டு ஏன் தெரியுமா போனாரு? இந்த வாழவாவது இவன் மிதிக்கிறான் விசுவாசத்தோட. இந்த செத்த பாம்பை கண்டு நடுங்கிற ஆட்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? தாளதிரிக்க ஓடிடும், ஐயோ பாம்பு அப்படின்னு, இல்லையா? செத்த பாம்பை பார்த்துட்டு ஓடுற ஆட்கள் எவ்வளோ இருக்கு? ஆமென். ஆண்டோடைய விருப்பம் என்ன தெரியுமா? நான் அடிச்சு போட்டு வந்துட்டேன், நான் ஜீவன் இல்லை, அதுக்கு செத்த பாம்பு. அந்த வாழவாவது 4 பேர் சேர்ந்து மிதிக்கிறானான்னு பார்க்குறோம். அதை கூட மிதிக்கிறதுக்கு பயந்துட்டு என்ன செய்கிறோம்? ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், இயேசுவே என்ன செய்யணும்? செத்த பாம்புக்கு ஜெபம், பயங்கரமான ஜெபம். அக்கினி இறக்குங்க ஆண்டவரே இந்த சாத்தான் மேல, இந்த பாம்பு மேல உடைய. அது செத்து போன பாம்பியா? ஆமென். அதை யாரு மிதிக்கணும்னு விட்டு மிச்சத்தை மிதிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் கொடுத்திருக்கிறாரு? யாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு? இந்த வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. மிச்சத்தை, மீதியை மிதிக்க சொல்லுங்க. மீதியை மிதிக்க எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தைரியமா செத்த பாம்பு மேல தைரியமா கால் வைக்கலாம்ல. அல்லேலூயா. தலையை தூக்காது, இல்ல தலையை என்ன செய்யாது? தூக்காது, படம் எடுக்காது. ஆமென். கொத்தாது, ஒன்றும் செய்யாது. அது கிடக்குது, சும்மா கிடக்குது. என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க. ஆமென். அப்போ விசுவாசத்தின் விளைவுகள் விலையேற பெற்றது. ஆமென். நம்முடைய விசுவாசத்தின் விளைவு, ரிசல்ட் விலையேற பெற்ற ஒரு 4 காரியத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். வாசிங்க. யோவான் 11வது அதிகாரம், யோவான் 11:40. ஆமென். யோவான் 11:40. யோவான் 11:40. சீக்கிரமா வாசித்து முடிக்கலாம். ஆமென். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை என்ன செய்வ? காண்பாய். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. கண்களில் காணக்கூடாத அதிசயமான அற்புதங்களை தேவன் ஆமென் முகமுகமாய் தரிசிக்க விசுவாசம் தான் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. கண்களில் காணக்கூடாத அதிசயமான கிரியைகளை நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம், நம்முடைய கண்களும் பார்க்கும்படி உதவி செய்கிறது. நமக்கு அடிப்படையா இருப்பது என்ன தெரியுமா? விசுவாசம். பை ஃபெய்த். ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்போ எந்த இடத்துல நிக்கிறோம்? நம்ம இப்போ எந்த இடத்துல நிக்கிறோம்? பெத்தானியால நிக்கிறோம். இப்போ எங்க நிக்கிறோம்? பெத்தானியால யார் வீட்ல நிக்கிறோம்? லாசர். யார் வீட்ல நிக்கிறோம்? மரியாள் மார்த்தாளுக்கு சம்பந்தமான இடத்துல நம்ம நிக்கிறோம். ஆண்டவர் அவளை பார்த்து, மரியாளை பார்த்து, மார்த்தாளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆமென். விசுவாசித்தால், மார்த்தாளை பார்த்து சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை என்ன செய்வ? காண்பாய். ஆமென். காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இதான் கீவேர்டு. நீ விசுவாசமா இரு, கர்த்தருடைய மகிமை என்ன செய்வ? பார்ப்ப. கவனி, என்ன மகிமை அங்க நடந்துச்சு? இதுவரைக்கும் பூமியில நடந்துராத, இதுவரைக்கும் யாரும் செய்திராத, இதுவரைக்கும் யாரும் கண்டிராத ஒரு காட்சியை அங்கே தேவன் அவர்களுக்கு காண்பிக்கிறார். யூதர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆமென். யூதர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். அந்த பெத்தானியா பட்டணம், எருசலேம் பட்டணம் பார்க்கிறது. என்ன நடக்கிறது? லாசருவே வெளியே வா, வெளியே வா, வா லாசருவே வெளியே வா அப்படி சொன்ன உடனே கல்லறையை விட்டு மரித்த லாசரு 4 நாள் கழித்து, ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த கல்லறைக்கு போன உடனே மார்த்தாளுடைய வார்த்தை வித்தியாசமா இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவரே 4 நாள் கழிச்சு நீர் இங்கே இருந்தீரானால், 2 பேருமே சொன்னாங்க இந்த வார்த்தையை. நீர் இங்கே இருந்தீரானால், நீங்க மட்டும் இருந்திருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்குமே, நான் இல்லாததும் நல்லதா தான் நடக்கும் அப்படிங்கிற. நான் லேட்டா வந்தாலுமே நல்லது, அதை விட நல்லது நடத்தத்தான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்றாரு. ஆமென். என்ன சொல்றாரு? கவனிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்ப. ஆமென் சொன்னாரு பாருங்க. 2 பேருமே சொன்னாங்க நீர் இங்கே இருந்தீரானால். அதுக்கு மார்த்தா சொன்னா
ஒரு வார்த்தை, ஆண்டவரே இப்ப கல்ல போய் புரட்டுறீங்களே, 4 நாள் ஆயிடுச்சு, என்ன செஞ்சிருக்கோம்? நாருமே. என்ன ரொம்ப பாதிச்ச வார்த்தைங்க அது. என்ன ரொம்ப ரொம்ப பாதித்த வார்த்தை. பயங்கர இம்பாக்ட். ஆமென். பயங்கர இம்பாக்ட். என்ன தெரியுமா? நாருமே ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். நாருமேப்பா. ஆனா நான் சொல்றேன், ஆமென், மகிமை வந்தா நாராது. ஹல்லேலூயா. மகிமை வந்துருச்சுன்னு பாருங்களேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மகிமை வந்துருச்சுன்னா என்ன செய்யாது? நாற்றம் எல்லாம் வெளியேறும். ஆமென். சரி, இப்போ நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். லாசரு வெளியே வரும்போது நாறுச்சா? அதுக்கு ஆதாரம் இருக்கா பைபிள்ல? மார்த்தாளுடைய நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை, ஜனத்துடைய நம்பிக்கை, மனிதர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, ஒரு 2 நாள் ஆனாலே மனுஷ சரீரம் என்ன செய்யும்? நாரிடுமே. அப்படிதானா? ஒரு நாள் வச்சாலே என்ன செஞ்சிருது? நாரிடும். இல்ல, காலையில மத்தியானம் ஒரு மூத்த மகன் வர லேட் ஆயிடுச்சு, ஆமென், இன்னும் ஒரு நாள் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மறுநாள் எப்படி இருக்குங்க? ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஸ்மெல் வந்துடும். ஆமென், ஏதோ ஒன்று நடக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆனா பாருங்க, 4 நாள் கழிச்சு வந்தார் ஆண்டவர். வந்து நின்ன உடனே, அவர் வந்த உடனே மகிமை உள்ள போயிருச்சு. ஹல்லேலூயா. ஆமென். நாத்தங்கித்தம் எல்லாம் மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ ஒரே ஒண்ணுக்காக தான் காத்து இருக்குது. ஒரு வார்த்தை வேணும். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, கமாண்ட் வேணும், ஆர்டர் வேணும், கட்டளை வேணும். வான்னா வந்துறதுக்கு லாசர் உள்ள ரெடியா இருக்கான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இதத்தான் சொன்னாரு. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண். மகிமை என்கிற வார்த்தைக்கு ரிசரக்ஷன் என்ற அர்த்தம், உயிர்த்தெழுதல் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல். அப்போ விசுவாசம் செத்து போன காரியங்களை எல்லாம் உயிரடைய செய்யும். ஆமென். உங்க விசுவாசம், நல்ல கவனிங்க அன்பு பிள்ளைகளே. ஆமென். உங்கள் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில செத்த பகுதிகளை எல்லாம் உயிரடைய செய்யும். ஆமென். எதெல்லாம் செத்து கிடக்குன்னு பாருங்க. எதெல்லாம் செத்து இருக்கு? ஆமென். எதெல்லாம், எந்தெந்த காரியங்களுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளிலே எந்தெந்த பாகங்கள், எந்தெந்த பக்கங்கள் செத்து கிடக்குன்னு பாருங்க. அங்கெல்லாம் கர்த்தர் அதிகமா விசுவாசிங்க. ஆமென். என் ஆண்டவர் எனக்கு இருக்காருன்னு சொல்லுங்க. என் தேவன் என்னோடு கூட இருக்காருன்னு சொல்லுங்க. அவர் உயிர்த்தெழச் செய்ய வல்லமை உள்ளவர்னு சொல்லுங்க. அதை திரும்ப எடுத்து கட்ட வல்லமை உள்ளவர் சொல்லுங்க, வாயை திறந்து. ஆமென். அதை தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர், என்னை உயர்த்த வல்லவர், எனக்கு அவர் போதுமானவர்னு சொல்லுங்க. செத்து போன சில பகுதிகளை கர்த்தர் உயிரடைய செய்வார். நீங்கள் அவருடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் விளைவு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. மார்த்தாள்கிட்ட சொல்ற, விசுவாசி மார்த்தாள், மார்த்தாளை நம்பு மார்த்தாளே, நான் உனக்கு சொல்லலையா? கேட்கிறாரு, நான் உனக்கு போதிக்கலையா? ஆமென். நான் உனக்கு சொல்லலையான்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு போதிக்கலையான்னு அர்த்தம். நான் உனக்கு கற்றுக் கொடுக்கலையா? விசுவாசத்தை குறித்து உனக்கு கற்றுக் கொடுக்கலையா? ஆமென். நீ நம்பி இருக்கிறதுல உறுதியார். எதுக்கு இப்ப 2 பேர் கிளம்பி என் கூட வந்து நிக்கிறீங்க கல்லறை முன்னாடி? இப்ப லாசருவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க. ஊரே பார்க்குது. ஆமென். எங்க லாசருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதானே ஓசன்னா பாட ஆரம்பிச்சானுங்க. ஹல்லேலூயா. யவீரு பிள்ளையை உயிர்த்தெழுத செய்தாரு. நாயினூர் விதவையின் மகனை வாலிபனை உயிர்த்து, அப்பெல்லாம் எவனும் ஓசன்னா பாடலையே. 4 நாள் கழிச்சு வந்து, ஆமென், நாற்றமில்லாத லாசருவை அப்படியே திரும்ப கொடுத்தார்ல. ஆமென். நாற்றமில்லாத லாசருவை அப்படியே வீட்டுக்கு அனுப்பிட்டு போனார்ல. அதுக்கப்புறம் தானே பிளான் பண்றான், இவரு தான்டா நமக்கு ராஜான்னு. ஆமென். இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். அதான் மகிமை. ஆமென். மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம விசுவாசமா இருந்தா ஆண்டவருடைய மகிமை, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் சில நேரங்கள், சில பகுதிகளில் ஆமென் உயிர்ப்பை பார்க்க முடியும். ஆமென். எது உங்களை சோர்வுக்குள்ள தள்ளுதுன்னு பாருங்க. எதனால நீங்க பலவீனப்பட்டிருக்கீங்கன்னு பாருங்க. எது உங்களை மனமடிவாக்கி கொண்டிருக்குன்னு பாருங்க. எது உங்களை ஆமென் அழுக வச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. அதை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து அவர் மேல் விசுவாசத்தோடு காத்துருங்க. ஆமென். மகிமை. ஆனா ஒரு 4 நாள் ஆகும். புரியல? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு 4 days வெயிட் பண்ணுங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன். ஒரு 4 நாள் ஆகும். நான் 4 நாளோட 4 நாள்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இட் வில் டேக் டைம். ஆமென். இட் வில் டேக் த லாங் டியூரேஷன். இருக்கலாம், இஃப் மேபி இருக்கலாம். ஆமென். கர்த்தர் ஆனா செய்ய வல்லவர், மகிமையை காண செய்வார். ஆமென் தானா? அப்ப விசுவாசத்தின் மிகப்பெரிய விளைவு தேவ மகிமையை காண செய்யும். நம்முடைய விசுவாசத்தின் மிகப்பெரிய விளைவு கர்த்தருடைய மகிமையை நம் வாழ்க்கையில காண செய்யும். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. என்ன போராட்டம் வந்தாலும் எதை விட்டுறக்கூடாது? விசுவாசம். நம்பர் 2, டைம் இல்லாதனால நேரமா போறேன். ஆமென். கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஆமென். ஆபகுக் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபகுக் 2:4. ஆபகுக் 2:4. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி ஆபகுக்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி.
இதோ இதோ அகங்காரியா இருக்கிறானே, ஆ, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. கவனிங்க, இதோ அகங்காரியாய் இருக்கிறாளே, ஆ, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வானா? பிழைப்பான். அப்படியே 5 வாசிங்கயா. 5. அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியோ ஆகிய வீட்டிலே தரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்திற்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து. 1:5 வாசிங்கயா. 1:5 வாசிங்க. 2:4 சொல்லுது, ஆமென், விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வானா? பிழைப்பான். 1:5 வாசிங்க. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். ஆச்சரியப்பட்டு என்ன செய்யுங்க? பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை, உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். உங்களுடைய நாட்களிலே நான் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். ஆமென் சொல்லி கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 2:4 சொல்லும்போது, இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வானாமா? பிழைப்பான். ஆமென். விசுவாசம் என்ன செய்யுமா? பிழைக்க பண்ண. சொல்லுங்க. சாவுக்கு ஏதுவான பிரச்சனைகள், ஆமென், நோவு, துன்பம், துயரம், பட்டினி, அவமானம், வெட்கம், பயம், நியாயக்கேடு, நிர்வாணம், பிசாசு, பட்டயம், எதிர்பாராத அழிவு, எதிர்ப்புகள், சூழ்நிலைகள், மாற்றம், எல்லாவற்றிலும் இருந்து விசுவாசம் நம்மளை என்ன செய்யும்? ஐயா, பிழைக்க பாதுகாக்கும். ஆமென் தானா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கொரோனால யாரெல்லாம் பட்டினியா இருந்தீங்க? கொரோனா டைம்ல யாரெல்லாம் பட்டினியா இருந்தீங்க? எனக்கெல்லாம் 5 டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வரும். ஆமாம்மா, 5 வீட்டில் எனக்கு சோறு வரும். ஒரு வீட்டில் மீன் குழம்பு இருக்கும், ஒரு வீட்டில் கறி குழம்பு இருக்கும், ஒரு வீட்டில் முட்டை குழம்பு இருக்கும், ஒரு வீட்டில் பாவக்காய் குழம்பு இருக்கும், ஒரு வீட்டில் எனக்கு பிடிச்ச தக்காளி சோறும் கருவாடும் பொரிச்சு வச்சுருப்பாங்க. விதவிதமாக நான் என்ன செய்கிறது? அதுக்காக இந்த பசங்களெல்லாம் பிடிச்சி என் பக்கத்தில் உட்கார வச்சுருப்பேன். ஆமே, ஏன்னா அவ்வளவும் சாப்பிட முடியாது என்னால். அடித்து நொறுக்குவோம். ஆமேன் தானே? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே 5 டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். பாட்டு வேற பலவிதமான பாட்டை கொடுப்பார் ஆண்டவர். என்னையா எப்படி பாட்டு எழுதுவோம்? ஆமென். எங்களுக்கு ஷூட்டிங்கே டைம் சரியா இருக்கும். ஆமென். ஊரே அடங்கியிருந்தால் நாங்கள் எங்கேயாவது மலை காட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதாண்டா வாய்ப்பு, நொறுக்கலாண்டா அப்படின்னு. ஆமென் தானா? பை ஃபெய்த். சொல்லுங்க. அல்லேலூயா. பை ஃபெய்த். விசுவாசம் நம்மளை பிழைக்க பண்ணுங்க. ஆமென். எல்லா சாவுக்கேதுவான காரியங்கள்ல இருந்து, பசி பட்டினி பஞ்சத்திலிருந்து, சூழ்நிலை மாற்றத்திலிருந்து, ஆமென், சூழ்நிலை மாற்றத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தினாலே பிழைக்க செய்வார். பிழைப்புனா there is a life. பிழைப்புனா ஏதோ பிழைக்கிறது இல்லை, பொழைச்சிட்டான் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல அந்த பிழைப்பு இல்லை. இது வாழ்க்கை. there is a life. இது வாழ வைப்பார். விசுவாசம் ஒரு மனிதனை வாழ வைக்கும் அர்த்தம். ஆமென். பை ஃபெய்த் லைஃபை கொடுக்குமாமா, வாழ்க்கையை கொடுக்குமாமா. அதான் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அதே ஆபகுக்கு தீர்க்கதரிசனத்துல, ஆமென், நீ விவரிக்கப்பட்டாலும் 1:5 வாசிங்க. அற்புதமான வார்த்தை பாருங்களேன். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஐயோ அவர் பெரிய ஆளா இருக்காரு, இவர் பெரிய ஆளா இருக்காரு, அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு, இவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு, அவங்க எந்த கோயில் குளத்துக்கும் போறதில்ல, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பாஸ்டர், நான் சர்ச்சை மிஸ் பண்றதில்ல, ஆராதிக்கிறது மிஸ் பண்றதில்ல, இயேசு தான் எனக்கு எல்லாமே, ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் புறஜாதியை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆமென். ஆமென் தானே? ஆனந்தாஸ் பார்த்த உடனே பிரமிப்பா இருக்கு. எப்படா இவ்வளவு பெரிய கட்டடம்டா, எங்கடா வச்சிருக்கானு காசு தோணுதா? ஆனந்தாஸ் பார்த்த உடனே எனக்கெல்லாம் தோணுன முதல் காரியம், பணம் எங்க தான் வச்சிருக்கான். ஆமே, இந்த இடத்துல என் சர்ச் இருந்தா எப்படி இருந்திருக்கும் எனக்கு தோணுனது சொல்றேன். அல்லேலூயா. நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்க. எனக்கு தோணுது, ஆனந்தாஸ் திறந்த உடனே எனக்கு தோணுது, அடடா இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோமோ, இந்த பில்டிங்கை நான் வாங்கியிருந்தா எப்படி இருந்திருக்கும். எனக்கு அப்படி தோணுச்சியா. இங்க ஆராதனை நடந்த எவ்வளவு இடம் எப்படி இருக்குது. ஆமே, புறஜாதியை பார்த்து என்ன செய்யணுமாமா? பிரமியுங்கள். புறஜாதியை பார்த்து பிரமியுங்கள். பண்ணிக்க, உன் கண்ணை அகலமா திறந்துக்க, எப்படி வேணாலும் பார்த்துக்க.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விவரிக்கப்பட்டாலும், என்னது விவரிக்கப்பட்டாலும், விசுவாசத்தை குறித்து உனக்கு என்ன விவரிக்கப்பட்டாலும், நான் என்ன சொன்னாலும் உன் மரமண்டைக்குள்ள என்ன செய்ய போறதில்ல, போறதில்ல. ஆனா சொல்றேன் கவனி, நீ விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நான் என்ன செய்வேன், நடப்பிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசியாத கிரியையை உங்கள் நாட்களிலே நான் நடப்பிப்பேன். யாரோட கர்த்தர் பேசுறாரு, யாருடைய ஆண்டவர் பேசுறாரு, ஆவியில நான் உணர்றேன். யாருடைய கர்த்தர் பேசுறாரு, நீ விசுவாசியாத கிரியையை, உன்னால நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். அது உன்னை பிழைக்க செய்யும், அது உனக்கு வாழ்வளிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் போயிருச்சு, எல்லாம் விட்டுருச்சு, எல்லாம் அவ்வளவுதான் போல தெரியுது. இல்ல, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எல்லாம் முடிஞ்ச உடனே தான் அவர் ஆரம்பிப்பார். இந்த உலகம் சொல்லும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லு, எல்லாம் உன்னாலதான் சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களால இல்ல, அவரால தான். நான் சொல்றேன், பழிய அவர் மேல போடுறேன், அவரால தான். என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவரால தான். புரியல? புரிஞ்ச ஆமென் சொல்லுங்க. நம்மளை பார்த்து சொல்றாங்க, எல்லாம் உன்னாலதான், உன் வாய் தான், உன் செய்கதான், உன் நடக்கதான், உன் நீ தான் பிரச்சனை அப்படிமா. அப்ப சொல்லுங்க, நான் இல்லை, அவர் தான் பிரச்சனை. ஆமென். அப்ப சொல்லுங்க, எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். நான் பாஸ்டர் மட்டும் அதை அடிக்கடி பார்ப்பேன். எல்லாம் அவரை பிடிச்சா சரியா போயிடும். கோவத்தில், என் மேல இருக்கிற கோவத்தில் இல்லை, அவரை பிடிச்சோன்னா அவரை பிடிக்கிற பிடியில சரியா, ஆமென், அவரை பிடிக்கிற பிடியில சரியாக எல்லாம் அப்படிம்பாங்க. ஆமென். என்னப்பா விளையாடுறாரா, திடீர்னு வீட்டுக்குள்ள போனோம், அவ பாட்டுக்கு பேசிட்டு இருப்பா, இன்னும் விளையாடுறாரா, யாருமா, இல்லை அவர். ஆமென். விளையாடுறாரா, என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்கூடாது, என்கிட்டலாம் இந்த விளையாட்டெல்லாம் வச்சக்கூடாது. ஆமென். அவருக்கு இருக்காங்க 1000 பேர் இருக்காங்க இந்த உலகத்தில், கோடி பேர் அவருக்கு இருக்காங்க. எனக்கு யார் இருக்கா, அவர் தான் இருக்காரு. ஒரு நாள் அசந்துட்டேன். ஆமென். அவருக்கு நிறைய பேர், என்னை விட்டா நிறைய பேர், எனக்கு யார் இருக்கா, எனக்கு அவரை விட்டா யார் இருக்கா, பெரிய சத்தியம் இல்லையா? அதுக்கு மனைவியை தந்திருக்காரு, நல்லா யூஸ் பண்ணுங்க. ஆமென். அதுக்கு மனைவியை தந்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென் தானா? நமக்கு யார் இருக்கா, அவரை விட்டா யார் இருக்கா? அவருக்கு என்னை விட்டா நிறைய ஆபிரகாம், இந்த உலகம் முழுவதும் ஆபிரகாம் இருக்கான் இல்லையா? அமெரிக்காவில் ஒரு ஆபிரகாம் இருக்கான், ஜப்பானில் அமெரிக்கா, கொரியாவில் ஒரு ஆபிரகாம் இருக்கான், டொனால்டு ஆபிரகாம், உம்மன் ஆபிரகாம், வர்கீஸ் ஆபிரகாம், நிறைய கேரளாவுக்கு போனீங்கன்னா வர்கீஸ் ஆபிரகாம் இருக்கான், நிறைய பேர் இருக்கான். ஆமென். தமிழ்நாட்டில் நாச்சிபாளையத்தில் நான் மட்டும்தான் ஆபிரகாம் இருக்கேன். அல்லேலூயா. நமக்கு யார் இருக்கா? ஆமென். அவருக்கு என்ன விட்டா கோடி பேர் இருக்கான், கோடான கோடி பேர் இருக்கான். எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எனக்கு உங்களை விட்டா யாருமே கிடையாது. அல்லேலூயா. தட் இஸ் கால்டு ஃபெய்த். அதுதான் ஃபெய்த். ஆமென். அவர் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கை நம்ம என்ன செய்யுமாமா, பிள்ளைக்கு நீ விசுவாசியாத கிரியையை உன்னுடைய நாட்களிலேயே நான் நடப்பிப்பேன். இதுதான் இஸ்ரவேலை பிழைக்க பண்ணுச்சு. இதுதான் யூதாவை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்தது. இதுதான் எருசலேம் பட்டணத்தை காப்பாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான், நம்ம பிழைப்பான். நீதியை மட்டும் காத்துக்கணும், ஏன்னா நீதிமான் தான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம நீதிமானா மாறிடணும். நம்ம நீதியா மாறும்போது கர்த்தர் நமக்கு வாழ்வழித்து நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க ஃபெய்த் தான் பெரிய டூலா ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. நம்பர் 3 வாசிங்க. நம்பர் 3 தானியேல் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். விசுவாசத்தின் விளைவுகள் விலையேற பெற்றது. சொல்லுங்க, இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. விசுவாசத்தின் விளைவுகள் விலையேற பெற்றது, அல்லது விலையேற பெற்ற விளைவுகளை உண்டாக்கும் விசுவாசம். ஆமென் தானா? விலையேற பெற்ற விளைவுகளை, விலையேற பெற்ற ரிசல்ட்டை பார்க்க வைப்பது என்னுடைய விசுவாசம். நீங்க விசுவாசத்துல கொஞ்சம் கூடி குறையக்கூடாது. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், உங்க தகப்பனா நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது ஒரு முட்டி அளவு கூட, அதாவது குண்டூசியின் முனையில புள்ளி வச்சா எவ்வளவு பெரிய புள்ளி தெரியுமா, அந்த புள்ளியில 1000 மடங்குல ஒண்ணு கூட குறையக்கூடாது. அதுக்கு பேசாம விசுவாசமாவே இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறீங்களா? அதைத்தான் சொல்ல வர்றேன். அதுக்கு பேசாம அவரே கெதின்னு கடந்துட்டு போறேன். அவ்வளவுதான். ஆமென் தானா? 3வது காரியத்தை வாசிங்க. ஆமென். அப்ப ஒண்ணு என்ன சொன்னேன், நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமையை பார். 2 வாழ்க்கையை கர்த்தர், ஆமென், வாழ்வழிக்க விசுவாசம் போதுமானது.
ஆமென். என்னுடைய செத்த பகுதிகளை உயிரடைய செய்ய போதுமானது. என் தேவனை என்னை வாழ வைக்க என் விசுவாசம் எனக்கு போதுமானது. ஆமென். ஆமென். நம்பர் 3 வாசிங்க. தானியேல் 6:23. 6:23. தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். நல்ல கவனிங்க. தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் வைத்து விசுவாசித்திருந்தபடியால் அவன் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்யும்? நம்மை சேதப்படாமல் காக்கும். விசுவாசம் என்ன செய்யும்? எந்த இடத்திலையும் சேதப்படுத்தாமல் நம்மை காப்பது நம்முடைய விசுவாசம். ஆமென். ஏங்க அன்னைக்கு மிகப்பெரிய தண்டனையே, ஆமென், அன்னைக்கு நம்ம யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனையே என்னது ஐயா? சிங்க கெபி. ஆமென். ஒரு குடும்பத்தை உள்ள விட்டு சிங்கங்களை திறந்து விட்டுட்டு அந்த கெபிக்கு மேலே இன்னைக்கு ஸ்டேடியம் இருக்குல்ல, அதுபோல அது நியூரோ மன்னனால் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டேடியம். நியூரோ மன்னனால் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டேடியம். அப்படி மேலே எல்லாரும் அந்த அரசபையில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, கிரேக்கர்கள் எல்லாம் மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த விசுவாச மார்க்கத்தில் இருக்கிற குடும்பங்களை உள்ள விட்டு என்ன செஞ்சிருவாங்க? சிங்கங்களை அப்படியே கெபியுடைய ஷெட்டர். இப்போ அந்த நமக்கு அணையை திறக்கிறாங்கல்ல மேலே, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அணைக்கட்டு வாய்க்கால் பக்கமெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய திருகலவி இருக்கும், அதை போட்டு திருக்கிட்டு இருப்பாங்க. அது திருக அந்த தடுப்பு இப்படி மேலே வரும், தண்ணி பிச்சுக்கிட்டு போகும். அதுபோல் அந்த அப்படி மேலே திருக சிங்க குட்டிகள் வெளியே வரும், சிங்கங்கள் வெளியே வரும், துரத்தி அடித்து சாப்பிடும். இதான் நியூரோ மன்னனுடைய தண்டனை பகுதி, சிறைச்சாலையின் தண்டனை பகுதி. ஆமென். ஆனால் கவனிங்க, அப்படி திறந்து கூட விடலை. சிங்க கெபிக்குள்ளேயே ஒருத்தனை தூக்கி என்ன பண்ணாங்க? போட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். அக்கினியை அவிழ்த்தார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். லிஸ்டில் படிச்சோம். சிங்கங்களின் வாய்களை என்ன செஞ்சாங்களாம்? அடைத்தார்கள். யார் அடைச்சது? கர்த்தர் அடைத்தார். ஆமென். ஏன்னா நீதிமான் பிழைக்கணும் இல்ல? ஆமென். விசுவாசம் வச்சிருந்தால, தானியேல் விசுவாசம் வச்சிருந்தால ஆண்டவர் மேல, நீதிமான் ஆச்சே. தன் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு கணக்கு ஒப்புவிக்க பிரதானிகளில் தானியேலும் ஒருவனா எண்ணப்பட்டான். நீதியா கணக்கு ஒப்புவிச்சிருக்கிறானே, தன் வாழ்க்கை அரண்மனைக்குள்ளே நீதியாய் காண்பித்திருக்கிறானே. தேவனுக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக தன் வாழ்வை நீதியாய் காண்பித்த ஆமென் தானியேலுக்காக கர்த்தர் 810 சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடைச்சிட்டார், கட்டிட்டார். சாம பட்னியோட கிடங்க. ஒரு நைட் இருங்க. என்னது? ஒரு நைட், ஒரே ஒரு நைட் இருங்க. காலையில முழு வேட்டை, பசியார சாப்பிட்டு 3 நாள் ஏப்பம் விட்டுட்டே இருக்கலாம். பசியார சாப்பிட்டு. ஆமென். டோட்டல் அரண்மனையே எம்டி. தானியேல் தவிர டோட்டல் அரண்மனையே எம்டி. நீங்க அதனுடைய வரலாற்று பின்னணியை வாசிக்கும் போது நான் வியந்து பார்த்தேன். கண்ணை தூக்கி இப்படி பார்க்க, என்னடா பார்த்துருக்காரு ஆண்டவர் வேலை. என்கிட்ட ஹிஸ்டாரிக்கல் புத்தகம் நிறைய இருக்கு. அந்த பின்னணியை வாசிக்கும் போது நான் வியந்து பார்த்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நைட் வெயிட் பண்ணுங்க, ஒரு நைட்டு வெயிட் பண்ணுங்க. இப்பவும் பாருங்க, என் நோட்ஸ்ல இருந்தா உங்களுக்கு செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமே, கவனிங்க அன்பு பிள்ளைகளே. ஆமே, விசுவாசம் ஆமே சில மிருகங்களின் வாய்களை கட்டிடும். ஆமென். எதெல்லாம் மிருகம்னு உணர்றீங்களோ, எதெல்லாம் சிங்கத்துக்கு ஈக்குவலா இருக்குதோ, நம்ம வாழ்க்கைக்கு எதிரா ஆமென், எதெல்லாம் சிங்கத்துக்கு ஈக்குவலா இருக்கோ அந்த மிருகங்களின் வாய்களை என்ன செஞ்சிருமாமா? கட்டி போடும். எது? விசுவாசம். பை ஃபெய்த். அல்லேலூயாவா. ஆமென். ஆமென். தான சேதப்படுத்தாதபடிக்கு ஆமென் நியாயமே இல்லாமல் நம்மை பகைக்கிற சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக, நியாயமே இல்லாமல் நமக்கு மேலாக குதிங்காலை தூக்குகிற சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நம்மை காப்பாற்றி, நம்முடைய விசுவாசம், தேவன் பேரில் நமக்கு இருக்கிற விசுவாசம் நம்மை சேதப்படுத்தாமல் காப்பாற்றி. கைவேத்தி ஸ்தோத்திரம். ஆமென். அவனில் ஒரு சேதமும் உண்டாகவில்லைன்னு பைபிள் சொல்லும். அவனில் ஒரு சேதமும். எதனால சேதம் உண்டாகலையாமையா?
அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் அடுத்த காரியம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா, ஆமென். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் பாவம், அவர்கள் மனைவிகளையும் பாவம் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம். ஆமென், ஆமென், ஆமென் தானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இப்போ அரசவையில் ஒரு 100 பேர் இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒரு மனைவி 4 பிள்ளைங்கன்னா எவ்வளோ பேர் ஆச்சு? 400 பேர். எவ்வளோ பேர் ஆச்சியா? அரசவையில் தானியேல் மேலே குற்றம் சாட்டினது ஒரு ஆள். அரசவையில் ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 300 பேர்த்துடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள். சரி, ஒரு பிள்ளை ஒரு மனைவின்னு வச்சாலும் மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 3 பேர். 3 300 900. கீழே இருக்கிறது 800. ஆளுக்கு 1 அடித்தாலும் மிச்சம் 90. அப்புறமா வச்சு சாப்பிட்டுக்கலாம். விளங்கிருச்சா? ஆமென். கதை புரியுதா? கணக்கு புரியுதா? அக்கௌண்ட் புரியுதா? புரியுதா உங்களுக்கு? கணக்கு புரியுதா? ஹல்லேலூயா. இப்படி படித்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும் இருதயம். இல்லைன்னா ஆண்டவர் என்னையும் தூக்கி போட்டுருவீங்களாப்பா அப்படின்னு தான் உட்காந்துருப்பீங்க இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சொல்றாரு பாருங்க, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியெல்லாம் ஒரு சேதமும் அவனை என்ன செய்யலையாம்? காணப்படவில்லை. ஆமென். ஒரு சேதமும் அவனில் காணப்படவில்லை. சேதப்படுத்த விட மாட்டார். ஆமென், ஆமென். மிருகங்களின் வாய்களை கர்த்தர் அடைப்பார். ஆமென். மிருகங்களின் வாய்கள். யார் மிருகமா தெரியுதான்னு பாருங்க. இன்னைக்கு உங்க கண்ணுக்கு யார் மிருகமா இருக்கான்னு பாருங்க. வாயை நீங்க கட்டணும்னு பிளான் பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க. ஜஸ்ட் மூவ் டு காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் பக்கமா திருப்பிடுங்க. ஆமென். நான் இப்போ நிறைய விஷயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பி விட்டுறேன். ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு எதுக்கு வம்பு என்னையா? ஆமென். அப்படியே திருப்பி விட்டு நைஸா திருப்பி விட்டு பேசாம உட்காந்துக்கணும். சங்கீதம் 91 வாசித்துக்கிட்டு உன்னதமானுடைய மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படியே 91 வாசித்துக்கிட்டு பேசாம உட்காந்துக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். திருப்புற ஞானம் நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. தேவன் பட்சமா திருப்புங்க பிரச்சனையை. தேவன் பட்சமா திருப்புங்க. தானியேல் தேவன் பட்சமா பிரச்சனையை திருப்பிட்டாரு. ஆமென். தானியேல் தேவன் பட்சமா குற்றச்சாட்டை திருப்பிட்டாரு. ஹல்லேலூயா. மரணத்தை தேவன் பட்சமா திருப்பிட்டாரு. ஆமென். கையெழுத்த தேவன் பட்சமா திருப்பிட்டாரு. முத்திரை தாள தேவன் பட்சமா திருப்பிட்டாரு. ஆமென். ஆமென். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. விசுவாசம் உங்களை காப்பாத்திரும். ஆமென். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க வச்சிருக்கிற விசுவாசம், ஆண்டவர் மேல நீங்க கொண்டிருக்கிற விசுவாசம் உங்களை ஒரு சேதம் இல்லாமல் காப்பாற்றும். ஆமென். நான் உங்கள் போதகன் ஆபிரகாம் பிரான்சிஸ். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் உங்களை ஒரு சேதம் இல்லாமல் காக்கும். ஆமென். இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவித்திராத ஒன்றையும் பிரசங்கிக்காதே ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பவுலடிகள் எழுதுறாரு, நீ கடந்திராத பாதையை ஒன்றும் பிரசங்கிக்காத. நான் கடந்து வந்து சொல்றேன், ஒரு சேதம் உங்களில் ஏற்படாது. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரம் மாமியார் சிங்கம் போல தெரியுதா? அப்படியே விட்டுருங்க, கம்முன்னு விட்டுருங்க. ஆமென். சில நேரம் ஆமென் மனைவி சிங்கம் போல தெரியுதா? விட்டுருங்க, கம்முன்னு விட்டுருங்க. சில நேரம் கணவன் சிங்கம் போல தெரிகிறாரா? கம்முன்னு விட்டுருங்க. சில நேரம் 2 பிள்ளைங்களும் 2 சிங்கமா நிற்கும், விட்டுருங்க, கம்முன்னு விட்டுருங்க. ஆமென். சில நேரம் ஓனரு, ஆமென் கம்பெனி ஓனரு சிங்கம் போல ஆணு திறந்துட்டு நிற்கிறானா? கம்முன்னு விட்டுருங்க. ஆமென், கம்முன்னு விட்டுருங்க. நீங்க போய் ஆண்டோடைய சமூகத்து பக்கமா திருப்புங்க அதை. ஆமென். இந்த பிரச்சனையை கர்த்தர் பக்கமா திருப்புங்க. ஆமென். பாருங்க, தானியேல் எப்படி திருப்பினாரு? அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுது 6:10 சொல்லுகிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று என்று அறிந்த பொழுதும் தான் முன் செய்து வந்தபடியே வழக்கத்தின்படியே அப்போ ஒரு பழக்கத்தை வழக்கமா வச்சிருக்கிறாரு. என்ன பழக்கம்? ஜெபிக்கிற பழக்கத்தை வழக்கமா வச்சிருக்கிறாரு. வழக்கம்னா தொடர்ச்சி, கண்டினியூஸ். ஆமென். கண்டினியூஸா செய்யறது. பழக்கத்தை வழக்கமா மாத்தணும். பழக்கத்தை என்ன செய்யணும்? வழக்கமா மாத்தணும். ஹேபிட்டை என்ன செய்யணும்? ஹேபிட்டை ஆட்டிடியூடா மாத்தணும். ஹேபிட்டை என்ன செய்யணும்? ஆட்டிடியூட்னா தொடர்ந்து, ஹேபிட்னா அப்படியே இருக்கும். ஆமென். ஆட்டிடியூடா மாத்தணும். மாத்தி தொடர்ச்சியா அதை செய்யும் போது சிங்கத்துக்கு ஆகாரத்தை வேறொரு பக்கம் ஆயத்தம் பண்ணிடுவாரு. விசுவாசத்தின் விளைவு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆமென். விசுவாசத்தின் விளைவு விலையேற பெற்றது. நான் கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர்
ஜெய ஜீவியத்தை தருகிறார். கடைசியா 4, விசுவாசம் நமக்கு ஜெய ஜீவியத்தை தரும், ஜெயமான வாழ்க்கை தரும், ஜெயமான ஜீவியத்தை. there is a amen victory life, amen there is a victory life. அப்படின்னா ஜெயமுள்ள வாழ்க்கையை தரும் விசுவாசம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக யாரு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. உங்க விசுவாசம் குறைச்சல இன்னைக்கு எடுத்துடணும். ஆண்டவர் வருத்தப்படுறாரு. கர்த்தர் உங்க மேல மன வருத்தத்தோடு இருக்கிறாரு. ப்ளீஸ் ரிமூவ். ஆமென். தூக்கி தொடச்சு தூர வச்சுட்டு அவரையே நம்பி இருக்கணும், அவரையே சார்ந்திருக்கணும், அவர் மேல விசுவாசமா இருக்கணும். அவர் கட்டி எழுப்ப போதுமானவர். சாத்தான் கட்டினதை தகர்த்தெறிய போதுமானவர். சாத்தான் கட்டி எழுப்புன பல ஆமென் மதில் தடையான மதில் சுவர்களை அவரால் தகர்த்தெறிய முடியும். விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? இந்த வார்த்தை மேல விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை என்ன செய்யுமாமா? ஜெயிக்கும். ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், ஜெய ஜீவியத்தை தருவது. ஆமென். இந்த உலகத்திலே நம்மளை ஜெயிக்க வைப்பது, இந்த உலகத்தை நம்ம ஜெயித்து வாழணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு டூல் தான் விசுவாசம். ஆமென். ஆமென் தானா? ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியல, இந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியல, இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியல, இந்த சுபாவத்தை ஜெயிக்க முடியல, இந்த எண்ணங்களை, இந்த சிந்தைகளை, இந்த நினைவுகளை ஜெயிக்க முடியல. ஆமென். சில நினைவுகள், ஆமென், சில எண்ணங்கள், சில யோசனைகள், சில உள்ளான காரியங்கள் நம்மை வேற அறுத்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த எண்ணங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, இந்த சிந்தைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென். இந்த ஆமென் கண்ணுக்கு தெரியாத சில இன்னர் இருக்கும் பாருங்க. நமக்கு கண்ணுக்கு புலப்படாத சில இன்னர் இருக்கும். அதுல போராடிட்டு இருப்போம். அதை ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணு தான், ஒரே டூல் தான், ஃபெய்த். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். சிலருக்கு கோபம் அதிகமாக வரும், சிலருக்கு எரிச்சல் அதிகமாக வரும். ஆமென். சில சுபாவங்கள் உள்ள இருக்கும். நம்ம அறியாம நம்மளை அறியாம சில எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும், நினைவுகள் இருக்கும், பழைய காரியங்கள் ஏதாச்சும் உள்ள இருக்கும். ஆமென். நல்லா உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றேன்னா அப்படி சில காரியங்களை எல்லாம் அறுத்து 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 வெளியில வந்திருக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ரொம்ப விரும்புவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளும் ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் சந்தித்ததே இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. பரிதாபான ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க, 40 வயசுக்கு மேலே உங்கள் கணவரை அவருடைய நண்பர்களை சந்திக்க அனுப்புங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆமென். உங்கள் கணவரை ஆமென் பரிதாபானு தெரியுமில்ல உங்களுக்கு? பரிதா ஆமென். அவங்க பேசுகிறாங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் சொல்கிறாங்க, 40 வயசு உங்கள் கணவருக்கு ஆயிடுச்சுன்னா, எல்லாம் கவனிக்கிறீங்களா லேடிஸ், கவனிக்கிறீங்களா? 40 வயசு ஆயிடுச்சுன்னா உங்கள் கணவரை அவருடைய நண்பர்களை சந்திக்க அனுப்புங்க. ஆமென். அப்படின்னா அவருக்கு என்ன வராதம்மா? ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன்னா இவர் தான் போனவுடனே 15 வயசுக்கு போயிடுவார்ல. இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா நான் எப்படி பேசுகிறேன்னு தம்பிக்கு தெரியும், கூட இருந்து பாப்பா. அப்படி தம்பிக்கு தெரியும். ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா 30 வருஷம் கழிச்சு ஒரு ஃபோன் வருது, மச்சான் நல்லா இருக்கியாடா? மச்சான் நல்லா இருக்கியா? எங்கே போயிட்டோம் 12, 13, 15 வயசுக்கு போயிட்டோம். ஒரு புத்துணர்வு வருது, ஒரு புத்துணர்வு வருது. அவன் ஒரு நிகழ்வை சொல்லுவான், இதெல்லாம் மறக்க முடியுமாடா அப்படின்னா நான் ஒரு நிகழ்வு சொல்லுவேன், அவன் அந்த சைடு கேன்னு சிரிச்சு. ஆமென். பக்கத்தில் மனைவி போதுங்கும், அவன் மனைவி போதுங்கும், என் மனைவியும் போதும் நிறுத்துங்க. ஆமென். என்ன பெரிய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸு? ஆமென். சொல்கிறேன், அந்த அம்மா சொல்லுது, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் சொல்லு, உங்கள் கணவனை 40 வயசு தாண்டிடுச்சுன்னா அவருடைய நண்பர் இடத்துல கொஞ்ச நேரம் பேச விடுங்க, அவரை பார்க்கறதுக்கு அனுப்புங்க, மாதத்தில் ஒரு நாள். இந்த ஆள் தான் போனால் குடிச்சிட்டுல வர்றான் இல்லையா? நம்மால் போனால் சும்மா இருக்கிற ஐயா ஃபுல் தண்ணியில் தான் வரான், அப்புறம் எப்படி அனுப்புவாங்க? என்னை எப்படி நினச்சிடாதீங்க, நான் போனால் ஆமாம் பாட்டிலெலாம் உடைச்சிருவேன். ஆமாம், அதனால தான் என்னை கூப்பிட மாட்டாங்க, அதனால தான் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கூப்பிட மாட்டேங்கிறான். நான் போனால் பாட்டிலில் முதல்ல எத்தி உடைச்சிட்டு
ஆமென். பெரிய கலாட்டம் பண்ணிடுவேன், அதனால என்ன கூப்பிட மாட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசம் ஜெயமுள்ள வாழ்க்கை தரும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். நீங்க கர்த்தரால பிறந்திருக்கீங்க, நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஆமென். இந்த கர்த்தரால பிறந்ததே விசுவாசத்தினால தானே பிறந்தோம். ஹல்லேலூயா. வசனம் எங்க இருக்கு? இந்த கர்த்தரால பிறந்ததே விசுவாசத்தினால தான் பிறந்தோம். வசனம் எங்க இருக்கு? யோவான் 1:12-13. ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ, குமரி முதல் இமயம் வரை அவ்வளவு பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. We have authority from heaven. எதுக்கு? பிள்ளைகள். ஆமென். ஆமென். இப்ப சொல்றாரு, ஆமென், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப ஜெய ஜீவியத்தை எதுல வச்சிருக்கிறாரு? விசுவாசத்துல வச்சிருக்கிறாரு. இத மறந்துடக்கூடாது. 4 காரியம் விசுவாசத்தின் விளைவுகள் விலையேற பெற்றது. ஆமென். சொல்லுங்க, விசுவாசத்தின் விளைவுகள் விலையேற பெற்றது. என்னென்னது? நம்பர் 1 மகிமையை காணச்சு. நம்பர் 2 வாழ்வு. என்ன உண்டாகும்? நீதிமான் பிழைப்பான். வாழ்க்கையை தந்துருவாரு. வாழ்வோம், நல்லா வாழ்வோம் விசுவாசத்தில். அடுத்து சேதப்படுத்தாது. விசுவாசம் நம்மளை என்ன செய்யாது? இந்த உலகம் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கும். நம்பர் 4 ஜெயஜீவி. ஆமென். நம்பர் 4 ஜெயஜீவியம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென். உலகத்துல என்ன போராட்டம் வந்தாலும் ஈஸியா ஜெயிக்க ஒரே ஒரு டூல், பை ஃபெய்த். விசுவாசத்தினால ஜெயிச்சிரும்.